Hello students. So இன்னைக்கு நாம வந்து sets in Python அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ் பார்த்திருக்கோம். டேட்டா டைப்ஸ்ல நம்பர்ஸ் பார்த்தாச்சு, பூலியன் பார்த்தாச்சு, சீக்வென்ஸ் பார்த்தோம். சீக்வென்ஸில் தான் வந்து ஸ்ட்ரிங், டியூப்பிள், லிஸ்ட் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிங், டியூப்பிள், லிஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்டுக்கு கீழே வரும் இல்லைங்களா. சீக்வென்ஸ்னாவே என்னது ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். பட் செட் டிக்ஷனரி நமக்கு எது கீழே வருது அப்படின்னா வந்து அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் கீழே வரும். ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள். ஒரு சிங்கிள் வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த சிங்கிள் வேரியபிளில் வி கேன் ஸ்டோர் மல்டிபிள் ஐட்டம்ஸ். செட்டுனாவே நமக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், ரைட். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஐட்டம்ஸை கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டில் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுதான் வந்து செட், ரைட். செட் இஸ் அ கலெக்ஷன் விச் இஸ் போத் அன்ஆர்டர்ட் அண்ட் நாட் இண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. அன்ஆர்டர்னாவே மீனிங் என்ன, நம்ம கொடுக்குற ஆர்டரை அது மெயின்டைன் பண்ணாது, அது டிஃப்ரெண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ஆர்டர் இல்லாததுனால அதில் என்ன இருக்காது, நமக்கு இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நம்ம லிஸ்ட் மாதிரி, டியூப்பிள் மாதிரி, ஸ்ட்ரிங் மாதிரி நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்டுங்களா. செட் ஐட்டம்ஸ் கேன் அப்பியர் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர் எவ்ரி டைம் யூ யூஸ் தெம். நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஆர்டர் மாறிட்டே இருக்கும் அப்படின்றத இங்கே மீன் பண்ணுறாங்க. அண்ட் கெனாட் பி ரெஃபர்ட் பை இண்டெக்ஸ், ரைட், ஆர் கீ. டிக்ஷனரியில் வந்து கீ யூஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துல வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. செட்ஸ் ஆர் ரிட்டன் வித் கர்லி பிராக்கெட்ஸ், அதுதான் முக்கியம். இங்கே வந்து நார்மலாக வந்து டியூப்பிள் நார்மல் பிராக்கெட்டில் பண்ணுவோம், லிஸ்ட்டை வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுப்போம். செட்ஸை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கர்லி பிராக்கெட்ஸில் வச்சு கிரியேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒன் மோர் பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னா, நோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இந்த செட்ஸ் cannot have two items with the same value. இப்போ 1 இருக்குன்னா 1 வந்து ரிப்பீட்டடாக ஒரு 3 times வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகிடும்னா டிஸ்கார்ட் ஆகிடும். ஒன்லி ஒன் will be available, ரைட்டுங்களா. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ will be ignored அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ரைட். Sets are unchangeable, meaning அதாவது unchangeableனா என்னன்னா the meaning that we cannot change the item after the set has been created but you can add new items-ன்றாங்க. அதாவது sets by itself அது வந்து mutable. செட்டில் நம்ம எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். பட் செட்டில் உள்ள ஐட்டம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இம்யூட்டபிள் ஐட்டம்ஸாக இருக்கணும். நம்பர்ஸ் இருக்கலாம், லிஸ்ட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் லிஸ்ட் இருக்க முடியாது. ஏன்னா லிஸ்ட் வந்து என்னது மியூட்டபிள் ஐட்டம். அதுவே டியூப்பிள் இருக்கலாம், டியூப்பிள் வந்து இம்யூட்டபிள். ஸ்ட்ரிங் இருக்கலாம், ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். அப்போ லிஸ்ட்டில் உள்ள எவ்ரி ஐட்டம்ஸ் வந்து என்ன ஐட்டமாக இருக்கணும் அப்படின்னா வந்து இம்யூட்டபிள் ஐட்டம்ஸாக இருக்கணும், மியூட்டபிள் ஐட்டம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த இடத்துல செட்ஸ் ஆர் அன்சேஞ்சபிள் அப்படின்னு நீங்கள் சொல்ல வராங்க, right. Sets can also be used to perform mathematical set operations. Mathematical operations like union, intersection, symmetric difference, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம செட்டில் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி how to create a sets அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the set is created by placing all the elements inside curly braces separated by comma அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ curly bracesக்குள்ள separated elements-ஆ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டாவாக இங்கே கொடுக்கலாம், சரிங்களா. பை யூசிங் பில்ட்-இன் செட் ஆஃப் மெத்தட் வச்சு கொடுக்கலாம். அப்போ பில்ட்-இன் செட் ஆஃப் மெத்தட்னா செட் ஆஃப் அப்படின்னு ஒரு பில்ட்-இன் மெத்தட் அங்கே இருக்குது. அந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம செட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. It can have any number of items and that they may be different types. அதாவது செட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும்னு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நிறைய எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம். எல்லாம் சேம் டைப்பாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம கொடுக்கலாம். இன்டீஜர் இருக்கலாம், ஃப்ளோட் இருக்கலாம், டியூப்பிள் இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் a set cannot have immutable items like லிஸ்ட் இருக்க முடியாது, டிக்ஷனரி இருக்க முடியாது. செட்டுக்குள்ளே வந்து மியூட்டபிள் ஐட்டம்ஸ் அதில் இருக்க முடியாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டுங்களா. செட்டை கிரியேட் பண்ணதுக்கான எக்ஸாம்பிள் கீழே காமிச்சிருக்காங்க. செட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே கமா செப்பரேட்டட் ஐட்டம், இது சேம் டைப்பில் இருக்குது. அதுவே இங்கே செட் ஒன் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்பர் இருக்குது, லெட்டர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்குது, உள்ள ஒரு டியூப்பிள் இருக்குது. ஏன்னா ப்ராக்கெட்டில் போட்டால் டியூப்பிள். அப்போ செட்டுக்குள்ளே டியூப்பிள் வரலாம், செட்டுக்குள்ளே லிஸ்ட் வரலான்னா வர முடியாது. ஏன்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிள். செட்டுக்குள்ளே ஐட்டம்ஸ் வந்து மியூட்டபிள் ஐட்டம் இருக்க முடியாது, இம்மியூட்டபிள் ஐட்டம்ஸ் இருக்கலாம். எப்படி செட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், செட் நார்மல் சேம் ஐட்டம்ஸ் இருக்குது, இங்கே மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ் இருக்குது. செட் cannot have duplicates. இதில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்க முடியாது. இப்போ இங்கே 2 3 வந்து டபுள் டைம் வந்திருக்கு இல்லைங்களா. இந்த 2 3 என்ன ஆகிடும், செட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 3 வந்து 1 டைம் தான் வரும். டூப்ளிகேட் will be ignored, ரைட்டுங்களா. செட் cannot have mutable items. அப்போ செட்டுக்குள்ளே 1 2 நார்மல் நம்பர், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் அது என்னது லிஸ்ட்.
அப்போ லிஸ்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன வர முடியாது அப்படின்னா வந்து மியூட்டபிள் ஐட்டம்ஸ் இங்கே வர முடியாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சாரி, அப்போ இதில் என்ன வரக்கூடாது? மியூட்டபிள் ஐட்டம்ஸ் இங்கே வரக்கூடாது. அப்போ லிஸ்ட்டு ஒரு நம்பருக்குள்ளே லிஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து மியூட்டபிள் ஐட்டம்ஸ் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? வி கேன் மேக் செட் ஃப்ரம் அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்லேருந்து நம்மளால் செட்டை கிரியேட் பண்ண முடியும். ரைட்? இந்த செட் அப்படின்ற மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த செட்டுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வில் பி கன்வெர்டட் டு செட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிடும். ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே இடத்துல இக்னோர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செட்டுன்ற மெத்தடு எம்டி செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம வந்து செட்டாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்டி செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா இது ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும்னா எம்டி செட்டை கிரியேட் பண்ணிடும். அப்போ நம்ம இந்த எம்டி செட் மெத்தட், இந்த செட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு நம்ம செட்டுன்னு வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நல்லது. ஏன்னா இது செட்டுன்ற வேரியபிள் வரும்போது இந்த செட் மெத்தடை கால் பண்ண ட்ரை பண்ணும்போது இது வந்து நாட் அ காலபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிடும் இந்த செட் மெத்தடை கால் பண்ணும்போது. ஸோ நம்ம பெட்டர் வந்து செட்டுன்னு நேம் கொடுக்காம எஸ் அந்த மாதிரி நேம் கொடுத்தா இட் வில் பி பெட்டர். ரைட்? வி யூஸ் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட் கொடுத்தா இட் வில் கிரியேட் எம்டி செட்டை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றாங்க. தென் செட்டில் என்னென்னலாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் ஐட்டம் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் அ செட் யூசிங் தி மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா டிஸ்கார்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, தென் வந்து ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்கு, பாப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, கிளியர் அப்படின்னு மெத்தட் இருக்கு. கிளியர் அப்படின்னா இட் வில் கிளியர் ஆல் த எலமெண்ட்ஸ், எம்டி ஆக்கிடும். ரைட்? அதுவே வந்து டிஸ்கார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கார்ட் அந்த எலமெண்ட்டை சொன்னீங்கன்னா அந்த எலமெண்ட் மட்டும் டிஸ்கார்ட் ஆகிடும். ரிமூவ் அப்படின்னு எலமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவுக்கும் டிஸ்கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரிமூவ் வந்து அந்த எலமெண்ட் அவைலபிளாக இல்லைன்னா கூட டிஸ்கார்டுன்ற ஆப்ரேஷனுக்கு ஒன்றும் அது வந்து ரியாக்ட் பண்ணாது. பட் ரிமூவ் எலமெண்ட் வந்து இல்லாத எலமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணோம்னா இட் வில் ரைஸ் அன் எரர். ரைட்டுங்களா? பாப் அப்படின்றது இட் வில் பி பாப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அப்படியே பாப் பண்ணிக்கிட்டே வரும். பாப்னும் போது அடுத்தடுத்த எலமெண்ட்டை பாப் பண்ணிகிட்டே வரும். டில் லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் பாப் பண்ணிங்கன்னா எலமெண்ட் லிஸ்ட் செட்டே வந்து நமக்கு எம்டி ஆகிடும். இதுதான் வந்து மாடிஃபைங் தி செட். ரைட்? அடுத்து நமக்கு செட் ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வச்சு செட் பண்ணலாம் இல்லைங்களா? அதில் வந்து என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? நமக்கு யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி செட் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு டு கேரி அவுட் மேத்தமெட்டிக்கல் செட் ஆப்ரேஷன்ஸ் லைக் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி கேன் டூ திஸ் வித் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் மெத்தட்ஸ். அதான் முக்கியம். ஆப்ரேட்டர்ஸ் வச்சும் பண்ணலாம், மெத்தட்ஸ் வச்சும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 செட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 செட்டில் வந்து யூனியன் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எய்தர் நம்ம இந்த நாட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லாஷ் கிடையாது, இந்த என்டருக்கு மேலே இருக்கும் இல்லையா, அந்த நாட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து யூனியன் மெத்தடே இருக்குது, ஏ யூனியன் பி ஆர் பி யூனியன் ஏ ஆஃப் அப்படின்னு கூட நம்ம கொடுக்கலாம். அப்படின்னா ரெண்டும் யூனியன் பண்ணி நமக்கு லிஸ்ட் கொடுத்துரும். இன்டர்செக்ஷன் வேணும்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட் வரும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வரும். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பின்னு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஏ டிஃப்ரென்ஸ் ஆஃப் பின்னு யூஸ் பண்ணலாம், இல்லை பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அது என்ன ஆகும், ஏல இருக்க எலமெண்ட் மட்டும் வரும், பியில் இல்லாத எலமெண்ட் இருந்து என்ன ஆகிடும், நமக்கு காமனாக இருக்க எலமெண்ட் 4, 5 வந்து டிஸ்கார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இங்கே 1, 2, 3ன்னு வரும் இல்லைங்களா. அதே மாதிரி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 செட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செட்டுக்கும் உள்ள சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அதாவது இன்டர்செக்ஷனுக்கு நேர் ஆப்போசிட், அதில் 2 காமனாக இருக்க எலமெண்ட் வரும். இது காமனாக இருக்க எலமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு ஏல இருக்க ரிமைனிங் எலமெண்ட் தென் பியில் இருக்க ரிமைனிங் எலமெண்ட் சேர்ந்து ஜாயின் ஆகி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வரும். இதுதான் நமக்கு பைத்தானில் வர செட் ஆப்ரேஷன்ஸ். ரைட்டுங்களா. ஸோ இதை டெமோவோட நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம இதில் பண்ணலாம். ஸோ பைத்தான் செட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுல நம்ம பார்த்துடலாம். செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோடுக்கு போயிடுங்க. இன்ட்ராக்டிவ் மோட் போனதுக்கப்புறம் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா செட் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை வச்சு நம்ம செட் ஆஃப் மெத்தடை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி டைப்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த டைப் ஆஃப் மெத்தடில் வச்சு எஸ் என்ன டைப் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். லைக் இல்லைன்னா கர்லி பிரேசிஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். கர்லி பிரேசிஸில் வந்து வித்தின் அ கர்லி பிரேசிஸ் கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸாக நம்ம கொடுக்கலாம். சரிங்களா, கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸாக கொடுக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், செட்டு கிரியேட் ஆகிடும்.
S1 is equal to பார்த்தா செட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் S2 இஸ் ஈக்குவல் டு நான் இந்த மாதிரி கமா செப்பரேட்டடாக கொடுத்தேன், அப்படி இந்த மாதிரி வந்து எம்டி செட்டை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கர்லி பிரேசஸ், அதாவது இந்த செட் ஆஃப் மெத்தட் கொடுக்காம நான் கர்லி பிரேசஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். பட் என்னவா கிரியேட் ஆகுதுன்னா செட்டாக கிரியேட் ஆகாது, டிக்ஷனரியாக கிரியேட் ஆகும். நீங்கள் டைப் ஆஃப் மெத்தட் போட்டு S2 ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ டிக்ஷனரி. பாருங்கள் டைப். ஸோ எம்டி செட் வேணும்னா நம்ம இந்த செட் ஆஃப் மெத்தடை தான் யூஸ் பண்ணணுமே ஒழிய இந்த கர்லி பிரேசஸ் போடக்கூடாது. ஏன்னா டிக்ஷனரிக்கும் நம்ம கர்லி பிரேசஸ் போட்டு தான் வந்து கர்லி ப்ராக்கெட் போட்டு தான் நம்ம டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுனால இட் வில் கிரியேட் எம்டி டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிடும். ஸோ அதை நம்ம இங்கே பார்த்துக்கணும். செட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸாக வந்து கொடுக்கலான்றதை பார்த்தோம். சரிங்களா? இது வந்து சேம் டைப்பில் இருக்குது. இப்படி சேம் டைப்பில் தான் இருக்கணுமா சார் அப்படின்னா மிக்ஸ்டு டைப்ஸில் கூட நம்மளால் செட்டை கிரியேட் பண்ண முடியும். S2 is equal to ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், தென் ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன், தென் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் என்னால் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரிங்ஸை என்னால் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸில் நம்ம வந்து செட்டை க்ரியேட் பண்ணுறது. செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு அனதர் வேயும் இருக்குது. நமக்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம்? செட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ செட் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா? இந்த செட் ஆஃப் மெத்தடில் செட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஸ்லைட்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம செட்டை க்ரியேட் பண்ணோன்னா ப்ராக்கெட் கொடுத்து இதில் வந்து கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸாக நம்மளால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட்டுங்களா? S3 நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா S3 வரும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு. இப்போ S1ல் வந்து நம்ம டபுள் டைம் டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு. 1 இருந்தது, ரிப்பீட்டடாக இருந்தது, 3 ரிப்பீட்டடாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் ஆகிடும்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்று வந்து என்னன்னா செட் கேனாட் ஹேவ் மியூட்டபிள் ஐட்டம்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒரு செட்டை கிரியேட் பண்ணும் போதே நான் S1ன்னு ஒரு செட்டை கிரியேட் பண்ணிடலாம். வெல்கம். இதில் நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரிங் கொடுத்தேன். ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் அக்செப்ட் பண்ணிச்சு. அதில் ஒரு நான் டியூப்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு டியூப்பில் கொடுத்தா டியூப்பிள் அக்செப்ட் பண்ணிக்கும். டியூப்பில் அக்செப்ட் பண்ணிச்சு பாருங்கள். அப்போ நம்ம இதில் வந்து ஒரு நம்பர் இருந்துச்சு, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருந்துச்சு, ஒரு கேரக்டர் இருந்தது, ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு டியூப்பிள் இருந்துச்சு. இது அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ S2வை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அக்செப்டட். ரைட்? அதுவே வந்து நான் வந்து அதே லிஸ்ட்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும்போது கமா போட்டு ஒரு மியூட்டபிள், அதாவது லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தா ஒரு மியூட்டபிள் இல்லைங்களா? ஒரு மியூட்டபிள் லிஸ்ட்டை கொடுத்தா இட் வில் நாட் அக்செப்ட். என்ன சொல்லுது? அன்ஹேஷபிள் டைப் லிஸ்ட் வருது. ஏன்னா இதுக்கு எல்லாமே ஒரு ஹேஷ்டு மேப்பிங் நடக்கும் செட்டுக்குள்ளே. ரைட்டுங்களா? அப்போ இம்மியூட்டபிள் ஐட்டம்க்கு ஹேஷ் பண்ண முடியும், ஹேஷ்டு டைப் முடியும். பட் மியூட்டபிள் ஐட்டம்க்கு அந்த இடத்துல நமக்கு ஹேஷிங் வந்து பண்ண முடியாததுனால நமக்கு இந்த இடத்துல எரர் ரைஸ் ஆகுது. ஸோ செட் பை இட் செல்ஃப் மியூட்டபிள், பட் அதில் உள்ள எலமெண்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும்னா இம்மியூட்டபிள் எலமெண்ட்டாக இருக்கலாம். அப்போ நம்பரெல்லாம் நமக்கு இம்மியூட்டபிள், ரைட்? கேரக்டர் ஸ்ட்ரிங் எல்லாம் இம்மியூட்டபிள், டியூப்பிள் இம்மியூட்டபிள், பட் லிஸ்ட் வந்து மியூட்டபிள்ன்றதுனால லிஸ்ட்டை நம்ம அப்படி அதுக்குள்ளே வச்சுக்க முடியாது அப்படின்ற இங்கே ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து செட்டுக்கு வந்து எலமெண்ட்டை எப்படி அப்டேட் பண்ணலாம்? ஆல்ரெடி S2ன்றது இது இருக்கு இல்லைங்களா? இப்போ S2க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணணுன்னா ஆட் ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். ஒரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இல்லாத எலமெண்ட்டு எனக்கு என்ன இருக்குது? ஒரு 100 அப்படின்ற எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ S2 நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். ரைட்? இதுவே நான் 2-3 எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும், ஒரு எலமெண்ட் எனக்கு பத்தாது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம்னா அப்டேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஆட் அப்டேட் வந்து ஸ்லைட்ஸில் இல்லை, இங்கே அப்டேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த அப்டேட்டில் நான் வந்து என்ன பண்ணலான்னா 2-3 எலமெண்ட்டை நான் இந்த மாதிரி செப்பரேட்டட் லிஸ்ட்டில் அதை கொடுக்க முடியும். இந்த மாதிரி எனக்கு 2-3 எலமெண்ட்டை அதில் கொடுக்க முடியும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் லிஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ S2 நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 எலமெண்ட்ஸ் சேர்ந்து அதில் அப்டேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேறு என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைங் த செட் எப்படி டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து S2ன்ற செட் இருக்குது. S2வில் நான் எலமெண்ட்டை டிஸ்கார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கார்ட் அப்படின்னு மெத்தட் இருக்குது, நேமு. டிஸ்கார்ட் ஆஃப் அப்படின்னு நான் எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணணும். இப்போ 100 நான் டிஸ்கார்ட் பண்ணுறேன்னா 100 வில் பி டிஸ்கார்டு. ரைட்டுங்களா? இப்போ S2 நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 வில் நாட் பி அவைலபிள். அதே மாதிரி S2 டிஸ்கார்ட் ஆஃப், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, டிஸ்கார்ட் ஆஃப்
ரைட். ஒரு டியூப்பிள் நான் கொடுத்தேன் இல்லைங்களா, 1 2 3 அதை கூட மென்ஷன் பண்ணலாம். 1 2 3 4 அந்த டியூப்பில் அப்படியே கொடுத்து நான் மென்ஷன் பண்ணேன்னா அந்த டியூப்பில் அப்படியே எனக்கு என்ன ஆயிருக்கும் வந்து டிஸ்கார்ட் ஆகிருக்கும். இதுவே நான் ரிமூவ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ரிமூவும் கொடுக்கலாம். S2 டாட் ரிமூவ் ஆஃப் நான் வந்து என்ன கொடுக்குறேன், அந்த வெல்கம்ன்றதுக்கு பதிலாக வீக்கம்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ S2 பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இந்த டிஸ்கார்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு ஐட்டமை வந்து டிஸ்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா இது இட் வில் நாட் ரைஸ் எனி எரர். டிஸ்கார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் 200 எலமெண்ட்டை கொடுத்தேன்னா, எலமெண்ட் இல்லைன்னா அது டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை விட்டுடும். அதே சமயத்தில் நான் வந்து ரிமூவ் கொடுத்தேன் அப்படின்னா ரிமூவ் எனக்கு எரர் ரைஸ் பண்ணும். இல்லாத இண்டெக்ஸை கொடுக்குறீங்க, அப்படி இல்லாத எலமெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு ரைஸ் பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான இது. தென் பாப் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. S2 டாட் பாப் ஆஃப் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து பாப் ஆகும். ஸோ பாப் ஆகும். திரும்பி நான் கொடுத்தேன்னா S2 பாப் ஆகும். இது மாதிரி எலமெண்ட் வந்து பாப் ஆகிட்டே ஆயிரும். இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாப்பான எலமெண்ட்டை தவிர்த்து ரிமைனிங் எலமெண்ட் இருக்கும். நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கிளியர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து அந்த செட்டை வந்து நமக்கு எம்டியே பண்ணிவிடும். சரிங்களா? அந்த செட்டை வந்து எம்டி பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு செட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து செட் ஆப்ரேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னது, A is equal to 1, 2, 3, 4 இந்த மாதிரி நான் வந்து ஒரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். B is equal to அப்படின்னு சொல்லி 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி 2 செட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் அந்த யூனியன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சா நான் என்ன பண்ணலாம், 2 செட்டு யூனியன் ஆகும். இல்லை நான் வந்து மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, மெத்தட் யூஸ் பண்ணணும்னா A டாட் யூனியன் ஆஃப் B அப்படின்னு கொடுத்தேன்னா அதுவும் 2 செட்டை யூனியன் பண்ணணும். 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து அட் சிம்பிள் யூஸ் பண்ணணும், அதை அண்டு. அப்போ 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து வரும். டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா A மைனஸ் B போட்டால் அது வந்து மைனஸ் டிஃப்ரென்ஸ் ஆகி வரும். அதுவே வந்து நான் இந்த கேப் சிம்பிள் பவர் போடுவோம் இல்லைங்களா, அந்த சிம்பிள் போட்டேன் அப்படின்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இன்டர்செக்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் வரும். காமனாக இல்லாததை விட்டுட்டு ரிமைனிங் உள்ளதை ஏலையும் பியில் இருக்க செட்டில் வந்து பிரிண்ட் பண்ணும். இது நான் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா நான் வந்து மெத்தடை யூஸ் பண்ணியும் நான் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செட்டுன்றது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்டை கர்லி ப்ராக்கெட்டில் டபுள் கோட் கர்லி ப்ராக்கெட்டில் கமா செப்பரேட்டட் லிஸ்ட்டாக வந்து கொடுக்கலாம். எம்டி செட்டை வந்து செட்டுன்ற மெத்தட் வச்சு க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி செட்டுன்ற மெத்தடை வச்சும் நம்ம வந்து எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம். இல்லை வந்து டபுள் என்ன சொல்கிறது கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே கமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸாகவும் நம்ம வந்து செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டிக்ஷனரினா என்ன அப்படின்னு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.